இந்த நாளிலும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 16:24. பின்பு சேவேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாழ்ந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையுடைய எஜமானாய் இருந்த நேசமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தைத்தார். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, வேதத்துள்ள ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய மனைவி அவர்கள் ஜெபிப்பார். ராஜாக்கள் 16ஆம் வந்து 24ஆம் நூற்றாண்டு கர்த்தர் எவ்வளோ பேசும்படியாகவும் அதன்படி நாங்கள் நடக்கும்படியாகவும் உங்கள் வழியில் நாங்கள் நடந்து உங்கள் வருகை உங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாகவும் பார்க்குற வழியோடு நீங்கள் எங்களை பார்த்துக்கொள்ளுங்க, வழியில் சொல்லுங்க. எல்லா புதிய மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் வாசித்திருக்கிற திருவசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாய் இருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பேரை தரித்தான். போன வாரத்தில் கூட சொல்லியிருந்தேன்ல, சமாரியர்னா யார், அதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறத போன வாரமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சமாரியர்னா யார்? எத்தனை பேர் பார்த்தீங்க? எங்கள் காரியத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே நேரம் இல்லை, அப்புறம் வேதத்தை எங்கே ஆராய்ச்சி பண்ணுறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 16:25 வாசிங்க. அதில் 25வது வசனம். உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் கேடாய் நடந்து. போதும். இப்போ பாருங்க, இந்த உம்ரி அப்படிங்கிறவன் தான் இந்த மலையை விலைக்கு வாங்கினாங்க. அந்த மலைக்கு எஜமானாக இருந்தவன் தான் யார்? சேமேர். இந்த சேமேரின் பேரில் தான் வந்து அந்த பட்டணத்தையும் அந்த மலையையும் இந்த உம்ரிங்கிறவன் சமாரியா என்கிற பேரை வைக்கிறான். இப்போ பாருங்கள், மலையை வாங்கினது தப்பு இல்லை, மலையில் பட்டணத்தை கட்டினதும் தப்பு இல்லை, அதுக்கு சமாரியா என்கிற பேரையும் வச்சதும் தப்பு இல்லை. அதுக்கு கீழே என்ன வருது? 26. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபம் உண்டாக்கும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவருடைய பாவங்களிலும் நடந்தான். இப்ப என்ன பண்ணிட்டேன்? அங்க மலையை வாங்கி பட்டணத்தையும் கட்டிட்டேன், அதுக்கு அந்த எஜமானுடைய பேரையும் வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன வேலை செஞ்சுட்டேன்? ஒரு விக்கிரக கோயிலை கட்டிட்டேன். இந்த உம்ரி யாருன்னு தெரியுமா? உம்ரி யாருன்னு தெரியுமா? வாசிங்க. உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. போதும். பாட்டு 28 வாசிப்பா. சாலமோன் வாசி. உம்ரி தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்ப இந்த உம்ரி யாரு? ஆகாப்புக்கு அப்பே. அப்போ
இந்த ஆகாபுடைய அப்பன் தான் ஒரு மலையை வாங்குறேன், அதுக்கு அந்த மலைக்கு பட்டணத்தை கட்டுறேன், சமாரியன்னு பேர் வைக்கிறேன். பேர் வச்சதோட விடாமல் என்ன பண்ணேன், அங்கே விக்கிரக கோயிலை உண்டு பண்ணினான். கீழே வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பொல்லாப்பானதை செய்தான். இப்ப அப்பே மலையை வாங்கினேன், பட்டணத்தை கட்டினேன், சமாரியான பேர் வச்சேன், விக்கிரக கோயிலை வச்சேன். அவன் மகன் என்ன செஞ்சுட்டேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பேன் ஒரு அடினா இவன் எத்தனை அடி? கிலவாசி. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. இப்ப பாருங்க, இவன் ராஜாவா வந்து உட்கார்ந்துட்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததும் இல்லாம இவன் கல்யாணம் எங்க போய் பண்றான், ஏத்பாகாலின் குமாரத்தியாகிய ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து பணிந்து கொண்டு. சரி, இது இப்படியே இருக்க இப்ப பாருங்க 2 ராஜாக்கள் 17:1 வந்து ஒரு நிமிஷம். 2 ராஜாக்களுக்கு வந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஓசேயா எகிப்தின் ராஜா. பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யாரு? இந்த ஓசேயா அப்படிங்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சானாமா, பொல்லாப்பானதை செய்தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் எல்லாருமே ஒருத்தன் கூட நல்லவனே இல்லை. பூராமே யாருடைய வழியில் வந்தானாமா? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தனை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். இவன் தாங்க இந்த இஸ்ரவேலை விக்கிரக ஆராதனை கொண்டு வந்தது. யாரு? இந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். ரெகோபெயாம் இல்லை, ரெகோபெயாம் வந்து சாலமோனுடைய மகன். இவன் யெரொபெயாம், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்து விக்கிரகாரரை உள்ளே கொண்டு வந்தவன். அவனுடைய வழியிலே எல்லா பேருமே வர்றேன். இந்த ஓசையாவும் அதே வேலையை செஞ்சான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தா, ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை போல செய்யலையாம். ஆனால் செஞ்சது என்னது? பொல்லாதான். ஆனால் அதை போல செய்யலை, ஆனால் பொல்லாப்பு செஞ்சிருக்கேன். அவனுக்கு விரோதமாக யார் வர்றது? இப்போ அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஓசேயா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினாலும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல பகுதி அனுப்பாதே போனதுமான சகல கலக யோசனையை அசிரியாவின் ராஜா ஓசியாவினிடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான். சரி, இப்போ அது நமக்கு சமாரியர் யாருங்கிற மெயினாக தெரிஞ்சுக்கணும்ல. அப்படியே கீழே வாங்க.
அசிரியா ராஜா அசீரியா ராஜா ஆ. தேசமெங்கும் போய் ஆ. சமாரியாவுக்கு வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். முற்றுகை போட்டிருந்தான். ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் ம். அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசோன் நதி ஓரமான ஆ, ஆளாகிலும் ஆ, ஆபோரிலும் ஆ. மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினார். இப்ப பாருங்க, இந்த அசீரியாவின் ராஜா வந்து என்ன பண்ணிட்டான், இஸ்ரவேலர் எல்லாத்தையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். அந்த ராஜாவையும் சிறையாக்கி அங்கிருந்த மக்களையும் சிறையாக்கி கொண்டு எங்க வைக்கிறேன், ஆளாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே பிடிச்சிட்டு போயாச்சு, அசீரியரின் தேசமாகிய அங்கே கொண்டு போயிட்டு. சரி, இப்போ இந்த தேசத்தில் யார் இருந்தா, இஸ்ரவேல் தேசத்தில் யார் இருந்தா வாசி கேட்கல. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து வந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளின் மேலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க துர்க்கிரியைகளை செய்து. இப்ப பாருங்க என்ன வேலை செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த காரியத்தை பூரா செய்தது நிமித்தமாக அசீரியன் கையிலே வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விட்டு போட்டார். சரி, அந்த காரியம் அப்படியே இருக்க. இப்போ வாசிங்க 17:23 வாசி. 2 ராஜாக்கள். கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க இந்நாள் வரைக்கும் எங்க இருக்கிறாங்க? அப்ப அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்தது யாரு? வாசிங்க 9 இருந்து வாசிங்க. இதே 17:9 இருங்க, வாசிங்களா? ஒரு நிமிஷம். வாசிங்க. இப்போ 23 வாசிங்க. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்கள் தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் இன்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுவிலும் இருந்த மனுஷரை பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றினார். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதில் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். இப்ப அங்க வந்திருக்கிறது யார் வந்திருக்கிறா? இஸ்ரவேல் தேசத்துக்கு குடி யார் கொண்டு வந்து வைக்கிறேன்? பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாமிலும் இருந்த மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போயிட்டாங்க? அசீரியாவின் ராஜா அங்க போய் பட்டணத்துல குடி வச்சுட்டேன். அதுக்கு பதிலாக யாரை கொண்டு வர்றேன்? இந்த மாதிரி உள்ள ஜனங்களை இப்ப இஸ்ரவேல கொண்டு வந்து குடியேற்றிட்டேன். சரி, கீழே வாசிங்க. அவர்கள் அங்கே குடியேறினது
கர்த்தருக்கு பயப்படாததினால் இப்ப அந்த புதுசா குடி வச்ச பேர் என்ன பண்ண, கர்த்தருக்கு பயப்படாததுனால கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி நீர் இங்கே இருந்து அனுப்பின சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் ஜனங்கள் அந்த தேசத்தினுடைய தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னான். அதற்கு அசீரியா ராஜா அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை, இப்ப இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு போன நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்கும்படிக்கு என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்கள் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். போதித்தான். இப்ப பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்களை கூட நாங்க வச்சது நிமித்தம் என்ன வந்துருச்சு, அவங்கள சிங்கம் வந்து கொண்டு போட ஆரம்பிச்சு. போனே இங்க ராஜாவுங்கிறது செய்தி அனுப்புறாங்க, இந்த மாதிரி எங்களை சிங்கம் வந்து எங்களை கொள்ளுது. அப்போ அந்த ராஜா என்ன யோசிக்கிறேன், அப்படியா நம்ம பிடிச்சிட்டு வந்திருந்த ஒரு ஆசாரியனை அந்த ஊருக்கு அனுப்புறான். அங்கே போய் அவர்கள் தேவனை அங்கே அவன் போதிக்கட்டும் அப்படி சொல்லி அங்கிருந்து ஒரு ஆசாரியனை இங்கே அனுப்பினார்கள். சரி, அனுப்பியாச்சு. ஆனாலும் அந்த ஜாதி தங்கள் தேவர்களை தங்களுக்கு தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்த ஜாதியார் குடியேறின தங்கள் பட்டணங்களிலே சமாரியார் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களே வைத்தார்கள். பாபிலோன் மனுஷர் சுக்கோத் பெனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அமசியாவையும் ஆவியர் நிபேகாசையும் கர்த்தாக்கையும் உண்டாக்கினார்கள். இப்ப பாருங்க, அவனுக்கு அங்க வந்துட்டு அவனுக்கு ஒரு சொந்தமான ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணிக்கிட்டான். வாசிங்க. செப்பர்வாயுவின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். இப்ப வந்து அந்த ஆசாரியை இங்க போதிச்சாலும் அதுக்கெல்லாம் இவங்க செவி கொடுக்குற மாதிரி இல்லை. அவன் தங்களுக்குன்னு சொல்லி தெய்வங்களை உண்டு பண்ணிக்கிட்டு தங்களுடைய பிள்ளைகளை கூட என்ன பண்ணாங்களா, ஈக்கடக்க பண்ணலாம், அக்னியில தகனிக்கிறது. அப்படின்னா என்னது, கொல்றது. சரி, அப்புறம் அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி, பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்கு ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்கு ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். இப்ப பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி, கர்த்தருக்கும் பயப்படுறான். ஏன்னா சிங்கம் வந்து கொன்றோம், கர்த்தருக்கும் பயப்படுறான். மேடைகளிலும் கோயில்களிலும் தங்களுக்கு ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் கர்த்தருக்கும் பயப்படுறான். அவன் கோயிலில் வந்து பூசாரி வேலை பார்க்கறதுக்கு ஈனமானவன் என்னன்னு தெரியுமா, ஈனமானவன கேவலம் கட்டணும். இன்னைக்கு நடக்கிறது பூராமே அப்படிங்கிற மாதிரி ஈனத்தனமான காரியத்தை எவனுமே செய்யணும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசி. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் இவனுடைய தெய்வத்தை அவனால விட முடியாம அதையும் செய்து வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படி செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை. தங்கள் சுய திட்டங்களின் முறைமையின்படியாகிலும்
கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோப்பின் புத்திரருக்கு கற்பித்த கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோப்பின் புத்திரருக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. கற்பனைக்கு ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. இப்போ இங்கே உண்மையாக இருந்த இஸ்ரவேலே அந்த வேலையை செய்யாதனாலதான் அசீரியன் கையில் கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்டார். அங்கே இருக்கவனை கொண்டாந்து இங்கே வச்சு அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை போதிச்சா அவன் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்கும் பயந்தேன், அவனுடைய சொந்த வழிபாட்டை அவனால் விட முடியும். சரி, இப்போ அப்போ சமாரியாவில் இருக்கிறது யார்? இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரத்தில் இருந்தவங்க யார்? சமாரியரை சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்தது யார்? ஒரிஜினல் சமாரியர் அல்ல, இஸ்ரவேலர் அல்ல. சரி, இவங்க எப்போ திரும்பி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வேதாகமத்தில் எந்த இதுவும் இல்லை. சரி, இப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்க யாரு? அதுங்களா? அப்போ நம்ம வந்து இன்னும் சரியா வேதாகமத்தை புரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேலர் எங்க பிடிச்சு போயிட்டாங்க? அசீரியன் கையில போயிட்டாங்க. யூதா புத்திரர் தான் வந்து யூதாவும் யூதாவுடைய ராஜாவும் தான் யூதா மக்களும் தான் பாபிலோனுக்கு கீழே சிறைப்பட்டு போறாங்க. அப்ப 70 வருஷம் சென்று பாபிலோனுக்கு திரும்பி வந்தவங்க யாரு? யூத ஜனங்கள் மட்டும்தான் திரும்பி வர்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வரல. அதனாலதான் யூதா ஜனங்கள் சமாரியரை வெறுத்தாங்க. புரியுதுங்களா? இப்போ அங்கே இருந்தவங்க இஸ்ரவேல் ஜனமே இல்லை. இப்போ அங்கே குடியிருந்தவன் பூரா யாரு? வேறு ஜாதியா. நீங்கள் இதை திரும்பி வந்தவங்க யாரு? யூதா புத்திரரா இஸ்ரவேல் புத்திரரா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வாசிக்கணும். நீங்கள் எஸ்ரா புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னா யார் திரும்பி வந்தாங்க அப்படிங்கிறத அங்கே எழுதியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் என்று போடப்பட்டிருக்கிறாங்க. யூதாவின் புத்திரர் தான் திரும்பி வர்றாங்க. இந்த காரியத்தின் நிமித்தம் தான் சமாரியா அங்கே இருக்க ஜனங்களை யூத ஜனங்கள் வெறுத்தாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய காலத்தில் சமாரியா ஸ்திரிக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, தாகத்துக்கு தண்ணீர் தா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? நீ யூதனா இருக்க, சமாரியர்கிட்ட நீ எப்படி தண்ணி கேட்கலாம்? அப்போ வந்து சமாரியர்கிட்ட அவங்க தண்ணி கூட வாங்கி இன்னைக்கு இருக்கிறது போல தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு காரியம் வருது. தேவனை தொழுது கொள்றதுக்கு எங்கே போகணும்? எருசலேமில் போய் தான் தொழுது கொள்ளணும், அந்த மலைகளில் போய் தான் தொழுது கொள்ளணும் எங்கள் பிதாக்கள் சொன்னாங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். சரி, அப்போ அந்த சமாரியா ஸ்திரிக்கு அந்த காரியம் எப்படி தெரியும்? எங்கள் பிதாக்கள் சொன்னார்கள்னா அதுதான் அங்கேருந்து வந்து ஆசாரியம் போதிச்சது. நியாயப்பிரமாணத்தை குறித்தும் பிதாவை இப்படி தான் தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த புறஜாதி ஜனங்களுக்கு அந்த ஆசாரியன் வந்து போதித்தது. அப்போ அங்கே இருந்த ஜனங்கள் ஒரிஜினல் இஸ்ரவேலர் அல்ல. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோம சாம்ராஜ்யம் வந்து தேவாலயத்தை இடித்து போட்டாங்க பார்த்தீங்களா? 2வது கட்டின தேவாலயத்தை இடித்து போட்டாங்க பார்த்தீங்களா? கிபி 70 வரைக்கும் இப்படித்தான் இருந்தது. அப்புறம் பல ராஜ்யத்திலே இஸ்ரவேல் தேசம் முழுவதும் போயிடுச்சு. யார் யார் கையிலெல்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே போயிருச்சு. மகாவீரன் அலெக்சாண்டர் கரத்தின் கீழே போயிருச்சு. இப்படி நாட்கள் ஓடி 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 பல ராஜாக்கள் அந்த தேசத்தை பிடித்து ஆண்டு கடைசியில் தான் அதை யார் ஆண்டது தெரியுமா?
பிரிட்டிஷ்காரவங்க நம்ம இந்தியாவை ஆண்டது போல இஸ்ரேல் தேசத்தையும் ஆண்டு வந்தார்கள். நமக்கு 47 சுதந்திரம் கிடைச்சது, அவங்களுக்கு 48 சுதந்திரம் கிடைச்சது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து சுதந்திரம் கிடைத்தது. கிடைத்த பின்புதான் இப்போ மீண்டும் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு குடியேறினார்கள். இதில் தான் பாருங்க, எல்லாருமே வந்திருக்கேன். யூதனும் வந்திருக்கேன், இஸ்ரவேலனும் வந்திருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதோட வரலாற்று பின்னணிகள் நீங்கள் வேதாகமத்திலே இருக்குது. ரஷ்ய தேசத்திலிருந்தும், ஜெர்மன் தேசத்திலிருந்தும், இன்னும் பல நாடுகளில் இருந்தும் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலர் இங்கே குடியிருக்கிறார்கள். இப்போ பாருங்க, அதை இன்னைக்கு வந்து என்ன தேசம் சொல்கிறாங்க? இப்போ என்ன தேசம் சொல்கிறாங்க? யூதா தேசம் தான் சொல்கிறாங்க, இஸ்ரவேல் தேசம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ பாருங்க, சாலமோனுக்கு அப்புறம், சாலமோன் ராஜாவுடைய மகன் ரெகோபயாம் எரோபயாமுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க? யூதா தேசம், இஸ்ரவேல் தேசம் பிரிக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னா, இப்போ அங்கே குடியிருக்கிறவங்க இஸ்ரவேலர் எல்லாரும் குடியிருக்கிறாங்க, யூத மக்கள் மட்டும் இல்லை. இஸ்ரவேல்னா என்னது? யாருடைய பேர் இஸ்ரவேலுங்கிறது? இப்போ அங்கே குடியிருக்கவங்க யாரு? யாக்கோபனுடைய புத்திரர். இப்போ எல்லாருமே குடியிருக்கு. இன்னைக்கு இப்போ அங்கே சமாரியா என்றும் எருசலேம் என்றும் இல்லை. இப்போ ஒட்டுமொத்த தேசத்திலையும் இஸ்ரவேலர் குடியிருக்கிறார்கள். இப்போ மீண்டும் தேவாலயம் கட்டப்படணும், மீண்டும் ஆராதனா முறைமைகள் நடக்கும். இதெல்லாம் நடந்த பின்புதான் ஆண்டவருடைய வருகை நடக்கும். அந்த அந்தி கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் போய் உட்காந்து நான் தான் தேவன் என்று சொல்லுகிற வரைக்கும் இந்த காரியம் இப்படித்தான் இருக்கும். ஆகவே சமாரியர்கள், அந்த நாட்களில் இருந்த சமாரியர்கள் ஒரிஜினல் சமாரியர் இல்லை. இப்போ தேசம் ரெண்டாகவும் இல்லை, யூதா தேசம் என்றும் இஸ்ரவேல் தேசம் என்றும் 2 பிரிவாக இப்பொழுது இல்லை, மீண்டும் ஒரே தேசமாயிற்று. இதுக்கு வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமாரியர் என்றால் யார் என்று, யூதா ஜனங்கள் யார் என்றும் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன் சமாரியர்களை யூதர்கள் வெறுத்தார்கள் என்றால் இதுதான் காரணம். அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், அப்போ யூதர்கள் பாவம் செய்யலையா, அவர்கள் வந்து விக்கிரக ஆராதனை பண்ணலையா? அவர்களும் பண்ணினார்கள். அவர்கள் பண்ணினது தந்தையா அவர்களை யார்கிட்ட விற்று போட்டார்? பாபிலோன் ராஜாவின் கையில் விற்று போட்டார். ஆனாலும் மீண்டும் அவர்களை எதுக்காக மீண்டும் கூட்டி சேர்க்கிறார் தெரியுமா? வேதவசனம் சொல்லுகிறது, பொங்கல் நிமித்தம் இல்லை, என்னுடைய பரிசுத்த நாமம் குலைச்சலாகாதபடிக்கு நான் உங்களை மீண்டும் கூட்டி சேர்க்கிறேன். ஏன்னா அங்கே மீண்டும் ஒரு தேவாலயம் கட்டப்படணும், அந்த நகரம் கட்டப்படணுங்கிறதுக்காக பாபிலோன் ராஜ்யத்தின் அந்த 70 வருஷத்துக்கு அவர்களை கூட்டி சேர்த்து மீண்டும் கட்டினார். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அந்த நாட்களில் இருந்த அந்த ஜனங்கள் உண்மையான இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை. அவர்கள் வேறு பக்கம் குடியேற்றப்பட்டு நியாயப்பிரமாணத்தால் போதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி தங்களுடைய தேவர்களுக்கும் பலியிட்டு வந்தார்கள். இதுதான் யூதாவுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் அதை கவனமாய், நீங்கள் கொஞ்சம் வாசித்தாலும் அது என்ன எழுதியிருக்கிறது என்று கொஞ்சம் கவனித்து நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்கள் வேதாகமத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம், கல்லறுகையிலே அகப்பட்ட ஒரு மனிதனை சமாரியன் காப்பாற்றினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த யூதர்களுக்கும் சமாரியருக்கும் ஏன் வேறுபாடு வந்தது?
என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கேட்டாவே நாங்கள் கூட கட்டாவே உங்களுடைய பிள்ளையாகி நாங்கள் உண்மையாய் உங்கள் வேதத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய. உலக வழிபாடுகள் உலக காரியங்களை நாங்கள் நாட்டம் செலுத்தாத படிக்கு ஏசப்பா உங்கள் சத்திய வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு அதன் வழியே நடந்து உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. வந்திருக்க உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வருஷத்தாய் நல்லவையினால் உங்கள் கிருபை வரங்களினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாகிய அன்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.